பெருநாள் தினத்திற்கு பிறகு திருந்த மனமில்லாமல் பழைய நிலையிலே வாழ்ந்து பெருநாளுக்கு பிறகு திடீரென மரணம் வந்தால் முற்சென்ற நற்கர்மங்களின் கூலியும் கிடைக்காது. திருந்துகிற எண்ணமில்லாமல் மரணித்தால் மண்ணறையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய கடுமையான வேதனையும் நமக்கு கிடைக்கும். தொழுகை என்பது சாதாரணமான இபாதத்தா? நோன்பு என்பது ஆரோக்கியமானவர்களுக்கு மட்டும்தான் கடமை, தெரியுமா? ஜக்காத் என்பது வசதியுடையவர்களுக்கு மட்டும்தான் கடமை. ஹஜ் என்பது வசதியுடையவர்களுக்கு மட்டுமே தான் கடமை. ஹஜ்ஜும் நோன்பும் ஜக்காத்தும் மறுமை நாளில் அல்லாஹ் யாரிடத்தில் விசாரிப்பான்? உரிய வசதியுடையவர்கள் மட்டும்தான் விசாரிப்பான். தொழுகையை பொறுத்தவரையில் எல்லோரிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பான். வசதி உள்ளவர்கள், வசதி இல்லாதவர்கள், ஆரோக்கியமானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதுமை, இளமை, ஏன் உங்களால் நிற்க முடியாவிட்டால் கூட நீங்கள் அமர்ந்து தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கேட்பான்.